رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن برزخة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب علة الإمام النساء وتعليمهن. இமாம் பெண்களுக்கு உபதேசம் செய்வது, பயான் செய்வது, வதாலீமிஹின்ன தீனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பது. இதுக்கு முந்தி உள்ள பாடத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவங்கவுங்க வீட்டில் உள்ளவங்கள அவங்களுக்கு கீழே கஸ்டடியில் இருக்கிறவங்களுக்கு தாலீம் செய்யணும், அதவு கற்றுக் கொடுக்கணும். மனைவிகள், பிள்ளைகள், அடிமைகள். இந்த பாபில் தாலீமே ஆம் இமாமுல் முஸ்லிமீன் அல்லது ஹாக்கிமுல் முஸ்லிமீன் பெண்களுக்கு உபதேசம் செய்வதில் தனி கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக தனி முயற்சி செய்யணும். ஒவ்வொரு பள்ளிவாசலில் உள்ள இமாம்கள் எப்படி தங்களுடைய மஸ்ஜிதுகளில் ஆண்களுக்கு பயான் செய்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்காகவும் தனி ஏற்பாடு செய்து அவர்களுக்காகவும் பயானுடைய ஏற்பாடுகள் செய்யணும். கற்றுக் கொடுக்கக்கூடிய தீனுடைய விஷயங்கள் பெண்களுக்கு போய் சேருகின்ற மாதிரி ஒரு அமைப்பை உண்டாக்கணும் என்பதெல்லாம் இமாம் புகாரியுடைய மக்சதாக இருக்கிறது. ஏன் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஏதோ பள்ளிவாசலுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு தீனை கற்றுக் கொடுத்துருவோம், வராதவங்க கயிற ஹாஜராக இருக்கிறவங்களுக்கு நமக்கு பொறுப்பு இல்லைங்கிற முறையில் இல்லை. ஹாஜராக இருக்கிறவங்க, ஹாஜராக ஆகாதவங்க எல்லாத்துக்கும் தீனை கொண்டு போய் சேர்ப்பது ஊருடைய தலைவர், ஊருடைய நாட்டாண்மை, பள்ளிவாசலுடைய இமாம், ஊருடைய பொறுப்புதாரி எல்லோரின் மீதும் கடமையாக இருக்கிறது. به قال حدثنا سليمان بن حرب قال حدثنا شعبان أيوب قال سمعت عطاء بن أبي رباح قال سمعت ابن عباس قال أشهد على النبي صلى الله عليه وسلم. நான் நபியின் மீது சாட்சி கூறுகிறேன். அவ் கால அதா அஷ்ஹது அலா இப்னி அப்பாஸ். நான் இந்த ஹதீஸை அறிவித்த இப்னு அப்பாஸின் மீது சாட்சி கூறுகிறேன். இங்கே ராவிக்கு ஷக்கு. அஷ்ஹதுவை நபியோட ஜாயின் பண்ணப்பட்டதா
இப்னு அப்பாஸோடு ஜாயின் பண்ணப்பட்டதான்னு சொல்லி. இது நபி தான் சொன்னாங்க, இது இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நபி சொன்னதாக என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை அஷ்ஹது வந்திருக்கிறது. சாட்சி என்ற முறையில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், வெறுமனே செய்தியாக சொல்லலை. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ வமாஹு பிலாலும், நபி அவர்கள் புறப்பட்டார்கள். பெருநாள் அன்று ஆண்களுக்கெல்லாம் தொழு வச்சுட்டு பயான் செஞ்சதுக்கு பின்னாலே ஆண்களுடைய சஃபுகளிலிருந்து பெண்கள் தொழுத இடத்திற்கு போனாங்க. இதான் ஹரஜ. ஹரஜ மின் பைனி சுஃபூஃபிர் ரிஜாலி இலா சஃபின் நிசாயி வமாஹு பிலாலும், நபியோடு பிலாலும் இருக்கிறாங்க. ஃபலன்ன, நபி நினைத்தார்கள், அன்னஹு லம் யுஸ்மிஇன் நிசாஅ, பெண்களுக்கு காதில் விழுந்திருக்காது நாம் சொன்ன பயான் விஷயங்கள் எல்லாம் என்று நினைத்து ஃபவஅலஹுன்ன, விசேஷமாக அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆண்களுக்கு ஒரு பயானை செஞ்சுட்டு பெண்கள் ஒதுக்குப்புறமாக இருந்ததுனால அங்கே சென்று அவங்களுக்கு ஒரு பயான் செஞ்சாங்க. அமரஹுன்ன பிஸ்ஸதகா, தான தர்மம் செய்யுங்க, சதக்கா கொடுங்க என்றும் அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க. ஜாலத்தில் மர்அத்து துல்கில் குர்த வல் ஹாத்தம, பெண்கள் எல்லாம் காதணிகளையும், குர்த் காதல் அணிகின்ற அணிகலன்கள், காதணிகளையும் விரல்களில் போட்டிருந்த மோதங்களையும் கலற்றி போட்டனர். பிலாலுன் யாஹுது ஃபி தரஃபி தௌபிஹி, பிலால் அவர்கள் தங்களுடைய துணியின் ஒரு பகுதியிலே அதை வாங்க ஆரம்பித்தாங்க. வகால இஸ்மாயில் அன் ஐயு அன் அத்தா கால இப்னு அப்பாஸ் அஷ்ஹது அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால இஸ்மாயில் என்றால் இமாம் புகாரின்னு அர்த்தம். இல்லை, இஸ்மாயில். கால இஸ்மாயில் சொல்கிறார், ஐயூப் அவர்களை தொட்டும், ஐயூப் சொல்கிறார் அத்தா அவர்களை தொட்டும், இப்னு அப்பாஸ் சொன்னதாக அஷ்ஹது அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரேன். இந்த இடத்துல இமாம் புகாரி தாலீக்கன்னு சொல்கிறாங்க. இஸ்மாயில் இப்னு அலியா, இஸ்மாயில் இப்னு அலியா, ஐயூப் சக்தியான்ட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்மாயிலுங்கிறது இஸ்மாயில் இப்னு அலியா. இமாம் புகாரி பேர் இஸ்மாயிலா? முகமது இப்னு இஸ்மாயில். இந்த இஸ்மாயில் இருக்கிறாங்களே, இஸ்மாயில் இப்னு அலியா ஐயூப் சக்தியானிடமிருந்து ரிவாய் செய்கிறாங்க. ஐயூப் அவர்கள் அத்தா இப்னு அபி ரபாஹிலிருந்து ரிவாய் செய்கிறாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க, பிலா ஷக் இங்கே வந்துருச்சு. முதல்ல ஷக்கோடு இருக்குகிறது. இதே ஹதீஸு சந்தேகம் இல்லாமல் அடித்து அஷ்ஹது அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் ரிவாயத்தில் அஷ்ஹது அத்தாவுடைய சொல்லா இப்னு அப்பாஸுடைய சொல்லா என்கிற சந்தேகம் இருந்தது. இந்த தாலீக்கின் காரணமாக இப்னு அப்பாஸ் தான் அஷ்ஹது என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இது அத்தாவுடைய சொல்லா இல்லைன்னு சொல்லி.
சதகா செய்ய சொன்னாங்க. உபதேசங்கள்லாம் செஞ்சுட்டு. காரணம் என்னன்னு சொன்னால், சில ரிவாயத்தில் இப்படி இருக்குது. காரணத்தோட நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சாபங்கள் இட்டுக்கொள்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை பேசிக்கிறீங்க, கணவருக்கு கீழ்பணிகிறதில்லை, இதனால் நீங்கள் அதிகமாக நரகத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாயிடுது. எனவே நரகத்துக்கு போகாமல் தடுத்துக்கணும்னு சொன்னால், மறு உலகத்தில் உங்களுக்கு தனி கவனம் இருக்கணும். அந்த கவனத்துக்கு இங்கே தான தர்மங்கள் செய்யணும் என்கிற அடிப்படையில் தான் உபதேசத்தை செஞ்சுட்டு சதகாவையும் செய்ய சொன்னாங்களாம். பாபுல் ஹிர்சி அலல் ஹதீஸ் தலைப்புக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சா? ஆண்களுக்கு பயான் செஞ்ச நபி பிறநாள் அன்று அந்த பயானை முடிச்சுட்டு பெண்கள் தொழுத பகுதிக்கு வந்து பெண்களுக்காக விசேஷமாக பயான் செஞ்சுருக்கிறாங்க. பாபு இலத்தில் இமாமின் நிசா தாலீமிஹின்ன. பாபுல் ஹிர்சி அலல் ஹதீஸ், ஹதீஸின் மீது, ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக பேரார்வம் கொள்ள வேண்டும். வெறும் ஆசை பத்தாது, வெறும் விருப்பம் பத்தாது, ஹிர்ஸ் இருக்கணும். ஒன்று தலப், இன்னொன்று ஹிர்ஸ். தலபு ஒரு ஹாஸான விஷயம். ஹிர்ஸ் இருந்துச்சுன்னா கனாத்தை ஏற்படாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், பத்தாது என்கிற அந்த தன்மை வரணுமா. மாலில் தான் கனாத்து தேவை. அல்லாஹும்ம கன்னேனா பிமா ரஸக்தனா, போதும் என்ற மனது வேணும். எல்மு விஷயத்தில் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு இருக்கணும். நபி அவர்களிடத்திலேயே அல்லாஹ் சொன்னால், ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி. அப்போ இல்ம ஹதீஸுடைய விஷயத்தில் தலபை தாண்டி ஹிர்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு மூச்சிலையும் அதை தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும், இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் என்கிற அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்மிம் மசீத், ஹல்மிம் மசீதுன்னு சொல்லி நரகம் சொல்லிச்சா இல்லையா, சொல்லுமா அல்லவா? அந்த மாதிரி ஹல்மிம் மசீதுடைய அந்த கோட்பாடு நம்மள்கிட்ட வந்துடணும் இவங்க விஷயத்தில். ஐந்து நேர தொழுகைய ஆண்களும் பெண்களும் தொழுகலாமே. பெண்ணால் தான் தொழுதுருக்கிறாங்க. நபி காலத்தில் 5 நேர தொழுகைக்கு கூட தான் வந்திருக்கிறாங்க. நம்ம தான் சொல்லியிருக்கிறோமே, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா வரக்கூடாதா? வரலாம். ஃபீ நஃப்ஸிஹி எந்த தடையும் இல்லை. ஆனால் இப்போ பெண்கள் வருவதனால் கிடைக்கக்கூடிய பயனை விட ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப மோசமாக இருக்குது என்பதனால நாம் அவர்களை தடுத்திருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆக 5 நேர தொழுகைக்கும் அதே சட்டம்தான், பிறநாளைக்கும் அதே சட்டம்தான். ஒரு கேள்வி கேளு, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா? வரலாம். அப்போ ஏன் வர விட மாட்டேங்கிறீங்க? பிரச்சனை வருது, ஃபித்னா வருது, ஃபசாத் வருது. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஜமாஅத்துடைய தொழுகை கடமை இல்லை. ஆண்களுக்கு தான் தொழுகையும் கடமை, ஜமாஅத்தும் கடமை. ஒரு உபரியாக நஃபிலான வணக்கங்களுக்கு அவங்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப பெருசுன்னு சொல்லி காலம் வீணாக போயிடுச்சு, எனவே வேண்டான்னு சொல்கிறோம். ஆமாம், முழு பாதுகாப்பு இருக்க முடியும் அப்படின்னு செஞ்சுக்கலாம். அந்த பாதுகாப்புக்கு மத்தியில் எந்த சந்தில் அந்த டிவி கேமரா இல்லையோ அங்கே நிற்பான் 5 பசங்களும் பொம்பளையை பார்க்குறதுக்கு. வீட்டிலேருந்து புறப்பட்டு வெளியே வர வரைக்கும்லாம் பாதுகாப்பு செய்ய முடியாது. நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகிறாலோ வேனில் இறங்கி டக்குன்னு பள்ளிக்கூடத்துக்குள்ளால் போகாமல் வெளியே போயிடுறாங்க. சில பிள்ளை வெளியே போயிட்டு ஆம்பளையோடு உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு அவன் காதலனோட பள்ளிக்கூடம் விடும்போது வேன் வரும்போது நைஸாக ஏறிட்டு போயிடுறது. அப்படிலாம் நடக்குது. இவ்வளோ பெரிய பாதுகாப்பு
வீட்டிலேருந்து வேணும், கொண்டு போய் விடுறதுக்கு வேணும், அப்படி இருக்குது. என்ன ட்ரிக்ஸ் பாரு. மேலே உட்கார வேண்டியது, பள்ளிக்கூடத்தில் இறங்கினோடனே எல்லாம் எங்கே போவாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அந்த பிள்ளை அவருக்கு விருப்பமான ஒரு ஆள்கிட்ட ஏறி போயிடுது. கரெக்டாக அந்த விடுற நேரத்தில் வந்துட்டு சேர்ந்துடுது. இந்த பள்ளிக்கூடங்கள் என்ன செய்கிறாங்க, உங்கள் புள்ள வரலையே, என்ன விஷயம்னு சொல்லி ஃபோன் செஞ்சு கேட்குறாங்க. நாங்கள் அனுப்பியிருக்கோமேன்னு கேட்டது அப்போ தான் மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ மோசமான காலம். சரி. பிஹி கால ஹத்தஸனா யாருக்கு? பெண்களுக்கு சுன்னத்தும் இல்லை, வாஜிபும் இல்லை. இல்லை தான் தொழுதா தப்பு ஒன்றும் இல்லை. கடமை இல்லாததெல்லாம் சிறுவர்களுக்கு கடமையா? பள்ளிய சொல்லம் தோத்துடைய கடமையில் ஓடுறான்னு சொல்லி. பிஹி கால ஹத்தஸனா அப்துல் அஸீஸ் இப்னு அப்துல்லாஹ் قال حدثني سليمان بن عمرو بن أبي عمرو عن سعيد بن أبي سعيد المقبري عن أبي هريرة أنه قال قيل يا رسول الله من أسعد الناس بشفاعتك يوم القيامة. அல்லாஹ்வின் தூதரே, கியாமத் நாள் அன்று உங்களுடைய பரிந்துரைக்கு மக்களிலேயே மிக மிக பாக்கியம் பெற்றவர் யார்? அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. உங்கள் ஷஃபாஅத் யாருக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரீங்களே. قال رسول الله صلى الله عليه وسلم لقد ظننت يا أبا هريرة ألا يسألني عن هذا الحديث أحد أول منك. நான் நினச்சேன், அபூ ஹுரைராவே, இந்த விஷயத்தை உன்னை விட முந்தி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. இது வரைக்கும் யாருமே கேட்கல, நீ தான் கேட்குற ஃபஸ்ட். ஆனால் எனக்கு முதல்லையே தெரியும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அபூ ஹுரைராவுக்கு தான் ரொம்ப ஆர்வம். நான் நினச்ச மாதிரி கரெக்டாக கேட்டுட்டியே அப்படின்ட்டான், பாராட்டினான். லக்கது வனந்து யா அபா ஹுரைரா அல்லா யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸி அஹதுன் அவ்வளு மின்க. ஏனென்றால் லிமா ரஅய்து மின் ஹிர்ஸி, உன்னுடைய பேரார்வம். தலைப்பு தர்ஜுமத்துல் பாபுக்கு இதான் ஆதாரம். உன்னுடைய பேரார்வத்தை நான் பார்த்திருப்பதினால் ஹதீஸின் மீது. அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் காலிசன் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி. கியாமத்து நாள் அன்று என்னுடைய ஷஃபாஅத்திற்கு மிக தகுதியுடையவர், மிக பாக்கியமுடையவர் யார்? மனப்பூர்வமாக, மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி, மன தூய்மையுடன், மனதால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறாங்களோ அவர்கள்தான் என்று சொன்னாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், ஒரிஜினல் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன எல்லாத்துக்கும் என்னுடைய ஷஃபாஅத் இருக்கிறது. ஷஃபாஅத் லா இலாஹா இல்லல்லாஹ் மன தூய்மையுடன் சொல்கிறவங்களுக்கு கிடைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹுடைய கலிமாவுடைய தேட்டத்தின்படி
அமல் செய்தவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹதீஸில் தெரிகிறது. எனவே இந்த இடத்துல ஷஃபாத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அல்லாமா நவவி தங்களுடைய கிதாபுகளில் முஸ்லீமுடைய ஷரஹில் எழுதுகிறாங்க, ஷஃபாத்து 5 வகையில் இருக்கிறது. ஷஃபாத்து ஒரு ஷஃபாத்து மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கும். கபரிலிருந்து எல்லோரையும் எழுப்பி ஒன்று திரட்டி அல்லாஹுடைய தர்பாரில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும் விசாரணைக்காக. ஒட்டுமொத்த மக்கள், முஸ்லிம்கள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள் எல்லோரும் இருப்பாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் பிறந்த மனிதர்கள் எல்லாரும். அப்போ ஒரு ஷஃபாத், அந்த ஷஃபாத்து தான் கஷ்டம் தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் போய் கேட்டு 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 எல்லா நபிமார்களும் கையை விரித்து கடைசியில் நம்ம நபி தான் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செஞ்சு மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த அவல நிலை, அந்த பயங்கர நிலை, அந்த ஹோல்நாக் உறுதியில் சொல்லுவாங்க, அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஷஃபாத். ரெண்டாவது, விசாரணை இல்லாமல், ஹிசாப் இல்லாமல், கணக்கு கேட்காம சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு கொண்டு ஷஃபாத் செய்வாங்க. நுழைய வேண்டியதுதான் பாக்கி. என்ன ஏது, என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன்னு கேள்வியும் இல்லை, ஹிசாபும் இல்லை. மூணாவது ஷஃபாத், நரகத்திற்கு தகுதியுடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்காக ஷஃபாத். நாலாவது ஷஃபாத், சில காஃபிர்களுக்கும் அந்த ஷஃபாத்து கிடைக்கும். அபூ தாலிப் மாதிரி உள்ளவங்களுக்கு தஹ்ஃபீஃபுல் அதாப், அதாபை க்ளோஸ் பண்ணுறதுக்கல்ல, அதாபை இலகுபடுத்துவதற்காக நபியுடைய ஷஃபாத் இருக்கிறது, தஹ்ஃபீஃபுல் அதாப். அஞ்சாவது, சொர்க்கலோகத்துக்கெல்லாம் போயிருப்பாங்க, சொர்க்கலோகத்திற்கு உரியவர்களாக இருப்பாங்க. சொர்க்கலோகத்தில் தரக்கி தரஜாத், அந்தஸ்து உயர்வதற்காக செய்யப்படுகின்ற ஷஃபாத். இந்த 5 விதமான ஷஃபாத்தும் நபியால் செய்யப்படும். இந்த ஹதீஸில் முஹ்லிஸான மௌமின்களுக்கு ஷஃபாத்தும் இருக்கிறது. முஹ்லிஸான மௌமின்கள்னால் நல்லவங்க தானே, செயலும் சொல்லும் ஒன்றா இருக்கும் அதானே. ஒன்னொரு ஹதீஸில் இருக்குது, ஷஃபாத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி, ஷஃபாத்தி லி அஹ்லில் கபாயிர், என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்தவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது. இந்த ஹதீஸ் திருமதியில் வந்திருக்குதான். மேம்போக்கா பார்த்தா இந்த 2 ஹதீஸுக்கு மத்தியில் முரண்பாடு தெரிகிறது. திருமதியுடைய ஹதீஸில் பார்த்தா பெரும் பாவிகளுக்கு ஷஃபாத் இருக்கிறதுன்னு இருக்குது. இங்கே பார்த்தா ஒரிஜினல் முஸ்லிம்களுக்கு, இஹ்லாஸா கலிமா சொன்னவங்களுக்கு ஷஃபாத் இருக்கிறதுன்னு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒன்றும் ஆறுதல் இல்லை, முரண்பாடு இல்லை, எங்கேயும் இடிக்கலை. ஏன்னா பெரும் பாவிகளுக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர, பெரும் பாவிகளுக்கு தான் என்னுடைய ஷஃபாத்து அப்படின்னு ஹஸ்ருடைய கலிமால நபி போடலை. அப்படி போட்டிருந்தால் தான் முரண்பாடு இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது பெரும் பாவிகளுக்கு இருக்குது என்பதில் மாற்று கருத்துகள் இல்லை. என்னுடைய ஷஃபாத் பெரும் பாவங்கள் செய்தவர்களுக்கு ரொம்ப பெரிய பயன் தரும். அவங்க கெட்ட அமல்களின் காரணமாக நரகத்தில் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அல்லது நரகத்துக்கு தள்ளி கொண்டு வரப்படும், அந்த இடத்துல பரிந்துரை செஞ்சு காப்பாற்றுவாங்க. நரகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து நஹருல் ஹயாத்தில் குளிப்பாட்டி சுத்தமாக அப்படியே பளிச்சுண்டாக்கி சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆகவே இந்த திருமதியில் உண்டான இந்த ரிவாயத்து பெரும்பாவிகளுக்கும் இருக்கிறதுன்னு பொருள் சொல்லிக்கணும். பெரும்பாவிகளுக்கும் இருக்கிறது. பெரும்பாவிகளுக்கு மட்டும்தான் என்கிற பொருள் சொல்லக்கூடாது. இப்படி சொல்லிட்டா தாறுதலுக்கு வேலையே இல்லை. நம்ம தான் 5 வகையாக பிரிச்சிருக்கிறோமே, 5 வகையாக பிரிச்சிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தாறுதலுக்கெல்லாம் வேலையே இல்லை. குரானில் ஆயத்து இருக்கிறது, ஃபமா தன்ஃபஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன் மா லில்-ஸாலிமீன மின் ஹமீம் வலா ஷஃபீஇன் யுதாஹ். முஅ்தஸிலாக்கள் ஒரு கூட்டம் இருக்குது, ஹாரிஜியாக்கள். அவங்கெல்லாம் ஷஃபாஅத்தெல்லாம் செஞ்சு நரகத்திலேருந்து யாரையும் காப்பாற்றலாம் முடியாதுங்கிறாங்க. ஏண்டா குரான் ஆயத்துக்கு முரணாக இருக்கிறது. குரான் இப்படி சொல்கிறது, ஃபமா தன்ஃபஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அவர்களுக்கு பயன் தராது. மா லில்-ஸாலிமீன மின் ஹமீம் வலா ஷஃபீ யுதாஹ், அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான நண்பர்களும் இருக்க மாட்டாங்க, பரிந்துரையாளர்களும் இருக்க மாட்டாங்க, அவங்க பேச்சை கேட்குற மாதிரி உள்ள. இந்த ஆயத்துகள்லாம் முஅ்தஸிலாக்கள் ஹாரிஜியாக்கள் தங்களுக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க. நரகத்துக்கு போனது தான் வேண்டாம் ஒத்துக்கிறோம். நாங்கள் சொர்க்கலோகத்துக்குள்ள கீழ் அந்தஸ்தில் இருக்கிறவங்கள 2வது அந்தஸ்து டாப் அந்தஸ்து கொண்டு போகிறது வேண்டாம், ஷஃபாத் இருக்கலாம். நரகத்தில் உள்ளவங்களுக்கு ஷஃபாத்து இல்லைன்னு சொல்லி நம்ம இதுக்கெல்லாம் ஒரே பதில், இதெல்லாம் காஃபிர்களுக்கு, ஈமான் கொள்ளாத காஃபிர்களை பற்றி பேசக்கூடிய ஆயத்தை எடுத்துக்கிட்டு மூமின்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணி பேசுகிறீங்களே, சரியில்லை. ஹதீஸுகள்லாம் தராவத்தான் வந்திருக்கிறது, முதுனிபீன்களுக்கெல்லாம் ஷஃபாத் இருக்கிறது. அவங்க பரிந்துரையின் காரணமாக நரகத்திலேருந்து வெளியாக்கப்படுவாங்க என்று தெளிவான ஹதீஸுகள் இருக்கிறது. அது கட்டாயம் தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் தான் ஷஃபாத்துங்கிறதுல இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு ஒரு வக்து கூட பள்ளிவாசலுக்கு வந்துடல, அவனா பெரிய பாவி தானே, அவனுக்கும் இருக்குது. இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் ஜாயின் பண்ணி பார்த்தா கலிமாவின் பிரகாரம் அமல் செய்தவங்களுக்கும் இருக்கிறது, கொள்கை அடிப்படையில் கலிமாவை ஏற்றுக்கிட்டு அமல் செய்யாதவங்களுக்கும் என்னுடைய ஷஃபாத் இருக்குதுங்கிறாங்க. அது பாக்கியம் பெற்றவர்கள் அர்த்தம். அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமah, பாக்கியம் பெற்றவர்கள், உங்கள் ஷஃபாத்தை கொண்டு பாக்கியம் பெற்றவர்கள் யார்? பாபு கைஃப யுக்பதுல் இல்ம், இல்ம் எப்படி கைப்பற்றப்படும்? அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது கல்வியில் இருக்கிற இல்மு குலோஸ் ஆகிடுமா? நேற்று ஆலிம் சாவா இருந்தால் இன்றைக்கி ஜாஹில் சாவா ஆகிட்டார். இந்த மாதிரியா? இது தலைப்பாச்சிருக்கிறாங்க. வகதப உமர் இப்னு அப்துல் அசீஸ் இலா அபி பக்ர் இப்னி ஹஸ்ம், இவர்கள் ஒரு ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ்.
நீதமான ஹலீஃபா. ரெண்டாவது உமர்னு சொல்லுவான். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அபூபக்கர் இப்னு ஹஸ்ம் என்ற ஒரு தாபிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. உன்துர் மா கான மின் ஹதீஸி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய ஹதீஸ் என்ன இருக்குது என்பதை நன்றாக நோட்டமிடுங்கோ. ஃபக்துபுஹு, அதை சிந்தித்து பார்த்து ஹதீஸ்ன்னு தெரிஞ்சால் எழுதிடுங்க, பதிவு செஞ்சிடுங்க. ஃபஇன்னி ஹிஃப்து துரூஸல் இல்ம் வ ذஹாபல் உலமா. நான் அஞ்சுகிறேன் இல்மு அழிந்து போகுவதை, உலமாக்கள் சென்று விடுவதை. உலகத்திலிருந்து உலமாக்கள்லாம் போயிட்டாங்கண்டா அவங்கள்ட்ட இருக்கிற இல்மு அவங்கள்ட்ட அப்படியே போயிடும். எனவே அவங்கள்ட்ட இருக்கிற இல்மை எழுத்து வடிவில் பதிவு செய்யுங்க என்று கட்டளையிட்டாங்களாம். வலா யுக்பலு இல்லா ஹதீஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுதும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நபியுடைய ஹதீஸை தவிர வேறு எதையும் கபூல் செய்யப்படக்கூடாது. நபியுடைய ஹதீஸ் தானா என்று தஹ்கீக் செஞ்சு பதிவு செய்யணும். வல் யுஃப்சுல் இல்ம், மக்களுக்கு தேவை இல்மை பரப்பணும். அவங்கள்ட்ட இருக்கிற இல்மும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அவங்க போனதுக்கு பின்னாலேயும் உலகத்தில் இருக்கணும். இஃப்ஷுண்டா இஃப்ஷா, பரப்புதல். வல் எஜ்லிசு, அவர்கள் மஜ்லிஸை உண்டாக்க வேண்டும். அத்தாயு அல்லிம, கற்றுக் கொடுப்பதற்காக. மல்லாய அலமு, தெரியாதவங்களுக்கு. அவங்களும் இல்மி மஜ்லிஸ் உண்டாக்கணும். யாருக்கு இல்மி தெரியலையோ அவர்கள் இல்மை பெற்றுக்கொள்வதற்கு. ஃபஇன்னல் இல்ம லா யஹ்லிகு ஹத்தா யகூன சிர்ரன். ஏனென்றால் இல்மு அழிந்து போகாது, அது சிர்ராக இருந்தால் மட்டுமே அழிந்து போகும். இல்மை மறைப்பதின் காரணமாகத்தான் அழிந்து போகும். எனவே இல்மை பதிவு செய்யணுன்ட்டான். பதிவு செஞ்சுட்டா அது இருக்கும். உலமாக்கள் உலகத்திலிருந்து போகுவதின் காரணமாக இல்மு குலோஸ் ஆகிடும். இல்மை இல்லாமல் போகிறதுக்கு உண்டான அசல் காரணம் ஆலிம்கள் போகிவிடுவது. அந்த ஆலிம்கள்கிட்ட கற்றவங்க இல்லாமல் போகுவது. இதுக்கு முந்தி உண்ட பாடம் ஹிர்சுன் அலல் ஹதீஸ். இங்கே ஏன் ஹிர்சுப்படணும்? வெறுமனே ஆசை இருந்தால் பத்தாது, பேராசை இருக்கணும். ஏனென்றால் அப்படி இல்லைன்னா இல்மு உயர்த்தப்பட்டுடும். இர்திஃபாவுல் இல்முடைய அச்சம் இருக்கிறது. இர்திஃபாவுல் இல்மு ஏற்பட்டுறக்கூடாது. ரெண்டுக்கு மத்தியில் லித்து. ஹிர்சுன் அலல் ஹதீஸ் ஒன்று, இந்த பாடம் இர்திஃபாவுல் இல்மு. இது ஒரு வகையில் முனாசபத்து தான். வெள்ளைக்கும் கருப்புக்கும் என்ன முனாசபத்து? வெள்ளை இருக்கிற இடத்துல கருப்பு இருக்காது, கருப்பு இருக்கிற இடத்துல அந்த முனாசபத். பிஹி قال حدثنا علاء بن عبد الجبار قال حدثنا عبد العزيز بن مسلم عن عبد الله بن دينار بذلك என்றால் ஹதீஸ உமர் இப்னு அப்துல் அசீஸ் இலா கௌலி ذஹாபல் உலமா வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. மேலே உள்ள தலைப்புகளில் ذஹாபல் உலமாவுக்கு பின்னால் லா யுக்பலு என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஆனால் ذஹாபல் உலமா வரைக்கும் தான் அவங்களுடைய சொல். லா யுக்பலு என்பது உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய சொல்லா அல்லது வேறு யாருடைய சொல்லா என்கிற சாத்தியக்கூறு இருக்கிறது. பிஹி قال حدثنا இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ்
قال حدثني مالك عن هشام بن عروة عن أبيه عن عبد الله بن عمرو بن العاص قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الله لا يقبض العلم انتزاعا. இதான் ஆதாரம். எப்படி கைப்பற்றப்படும் இந்த வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா இல்மை கைப்பற்ற மாட்டான். இன்திசான் யன்தஸிஉஹு மினல் இபாத், அடியார்களிலிருந்து எதை கலட்டுவானோ பிடுங்குவானோ அப்படிப்பட்ட பிடுங்கெல்லாம் எடுக்க மாட்டான். கற்ற ஆலிம்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் 100 ஆலிம் சாக்கள் ஜாஹில் ஆகிட்டாங்க இன்னைக்கு என்கிற அந்த பேச்செல்லாம் இல்லை. ஆலிம்களாகத்தான் இருப்பாங்க மௌத்தா போகிற வரைக்கும். அவங்க இருக்கிறாங்க, அவங்க கல்பில் இருக்கிற இல்மு போயிடுச்சு என்கிற பேச்சு இல்லையா? புரிஞ்சதா புரியலையா? லா யக்பிலுல் இல்மை கைப்பற்ற மாட்டான். இன்திசான் பிடுங்குவதாக, யன்தஸிஉஹு மினல் இபாத், அடியார்களிலிருந்து எடை பிடுங்குவானோ அப்படிப்பட்ட பிடுங்குதல. வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகப்தில் உலமா, ஆலிம்களை மௌத்தாக்குவதை கொண்டு. பெரிய பெரிய ஹதரத்தெல்லாம் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு பின்னால் அந்த ஃபன்னுக்கு ஆள் இல்லை, அந்த துறைக்கு ஆள் இல்லை. இப்படித்தான் யக்பிலுல் இல்ம பிகப்தில் உலமா ஹத்தா இதாலம் எபுக்க ஆலிமுன், எல்லாம் போய் எந்த ஆலிமும் பாக்கியாக இல்லை என்றால் இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலா, மக்கள் தலைவர்களாக ஜாஹில்களை ஆக்கி கொள்வாங்க. ஒன்றுமே இல்லாதவன்லாம் முஃப்தி ஆகிடுவான், தலைவனாக ஆகிடுவான், இமாமாக ஆகிடுவான். சுஇலு, அவர்கள் கேட்கப்படுவார்கள், ஜாஹில் தலைவர்கள். அஃப்தவ் பிகைரி இல்மின், 2 விஷயத்தை படிச்சுட்டு இது சம்பந்தமாக எதையும் தெரியாமல் ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கி நடக்கிறதல்லவா நெட்டில் எல்லாம் இதான். அஃப்தவ் பிகைரி இல்மின் வல்லு, அவர்களும் கெட்டு விடுவார்கள், அதல்லு, மற்றவர்களையும் கெடுத்து விடுவார்கள். கால சிரபுரி ஹதஸனா அப்பாஸ், புகாரியிடமிருந்து ரிவாயை செய்யக்கூடியவங்க தான் சிரபுரி. புகாரியுடைய மாணவர்களில் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய சிரபுரி மாணவருக்கு தான் குசூசி அந்தஸ்து இருக்கிறது. சிரபுரி சொல்கிறாங்க, ஹதஸனா அப்பாஸ் கால் ஹதஸனா குதைபா கால் ஹதஸனா ஜரீர் அன் ஹிஷாமின் நஹ்வஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.